காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கேரளாவிலிருந்து ஒடிசா சென்ற விரைவு ரயிலில் பயணம் செய்த கர்ப்பிணிக்கு காட்பாடி அருகே ஆண் குழந்தை பிறந்தது. ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஜித்து சரக்கியா, அவரது மனைவி ஜமுனா மாஜி ஆகிய இருவரும் திருச்சூரிலிருந்து தங்களது சொந்த ஊர் செல்ல டாடா நகர் விரைவு ரயிலில் பயணம் செய்தனர். குடியாத்தம் காட்பாடி இடையே ரயில் சென்று கொண்டிருந்த போது நிறைமாத கர்ப்பிணியான ஜமுனாவுக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டது. சக பெண் பயணிகள் சமயோஜிதமாக செயல்பட்டு சுகப்பிரசவத்திற்கு உதவினர். அப்போது அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. இதனையடுத்து காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் தாயும் சேயும் வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. எம்எல்ஏ இளையராஜா அளித்த புகாரின் அடிப்படையில் திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து இதுவரை 14 பேரை கைது செய்துள்ளனர். இந்நிலையில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்த கார்த்திக், ரமேஷ் ஆகியோருக்கு மறு உத்தரவு வரும் வரை தினமும் காலை மாலை என 2 வேளையும் திருவல்லிக்கேணி போலீசில் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையோடு நீதிபதி இளந்திரையன் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸ் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறை முறைகேடு தொடர்பான வழக்கு மற்றும் தனக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்ய கோரி ஏவா வேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதை விசாரித்த நீதிமன்றம் புலன் விசாரணையை தொடரலாம் என்றும் வேலுவுக்கு சம்மன் அனுப்பலாம் என்றும் கூறியது. மேலும் வெளிநாடுகளுக்கு செல்லும் முன் நீதிமன்ற அனுமதியை பெற வேண்டும் என ஏவா வேலுவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. விருதுநகர் மாவட்ட விளையாட்டரங்கில் அமைச்சர்கள் ஜெகதீஸ்வரி மற்றும் கீர்த்தனா ஆகியோர் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தனர். மாவட்ட விளையாட்டரங்கில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள செயற்கை புல்வெளி மைதானத்தை அமைச்சர்கள் ஜெகதீஸ்வரி மற்றும் கீர்த்தனா ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா ஆகியோருடன் இணைந்து இருவரும் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி பேரூராட்சியில் செயல் அலுவலரின் செயல்பாட்டை கண்டித்து தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்ட 11 கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செயல் அலுவலரின் அலட்சியத்தால் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். தெருவிளக்குகள், சாலை பணிகள், பேருந்து நிலையம், புதிய சந்தை உள்ளிட்ட திட்டங்கள் முடங்கியுள்ளதாக கூறிய கவுன்சிலர்கள் செயல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்காற்று சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தஞ்சாவூரில் சிறுபான்மை மக்கள் நலக்குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறுபான்மை நிறுவனங்கள் வெளிநாடுகளிலிருந்து நிதி பெறுவதற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதை கண்டித்தும், சிறுபான்மை நிறுவனங்களின் சொத்துக்களை கையாளும் அதிகாரத்தை அரசால் நியமிக்கப்படும் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டதை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை ஒட்டி கிரிவலம் விமர்சையாக நடைபெற்றது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் ஏராளமான பக்தர்கள் ஓம் நமச்சிவாய கோஷத்துடன் வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் வசதிக்காக மின்குடி, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. திருப்பத்தூரில் மாரியம்மன் கோயில் திருவிழாவிற்கு இஸ்லாமியர்கள் மேளதாளங்கள் முழங்க பட்டுப்புடவை உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக எடுத்துச் சென்று வழங்கினர். அவர்கள் கொண்டு வந்த பட்டுப்புடவையை அம்மனுக்கு கோயில் பூசாரி சாத்தி பழங்களை படைத்து சிறப்பு பூஜை நடத்தினார். இதில் இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். பின்னர் கோயில் நிர்வாகம் சார்பில் இஸ்லாமியர்களுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து மரியாதை அளிக்கப்பட்டது. தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் மற்றும் அவரது சகோதரர் மரிய குலோத் இடையேயான குடும்ப பிரச்சினை தொடர்பான வழக்கில் நடைபெற்ற 3ஆம் கட்ட சமரச பேச்சுவார்த்தையிலும் தீர்வு எட்டப்படவில்லை. 2022ஆம் ஆண்டு புதுச்சேரியில் நடைபெற்றதாக கூறப்படும் தாக்குதல் சம்பவம் தொடர்பான வழக்கை ரத்து செய்ய அமைச்சர் தாக்கல் செய்த மனுவின் பேரில் சமரசம் மூலம் தீர்வு காண உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. இதன் தொடர்ச்சியாக 3வது முறையாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு மரிய வில்சன் ஆஜரான நிலையில் உடன்பாடு எட்டப்படாததால் விசாரணை ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.
பெரம்பலூர் அருகே செஞ்சேரி கிராமத்தில் நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உற்சாகமாக மீன்பிடித்தனர். வலை, ஊத்தா, கொசுவலை உள்ளிட்ட உபகரணங்களை பயன்படுத்தி கட்லா, ஜிலேபி, கெண்டை, கெளுத்தி உள்ளிட்ட பல்வேறு வகை மீன்கள் அதிக அளவில் பிடித்தனர். 10 கிலோ வரை எடையுள்ள மீன்களையும் பொதுமக்கள் பிடித்து மகிழ்ச்சியுடன் எடுத்துச் சென்றனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட்டார கல்வி அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மருத்துவர் கனவை தகர்க்கும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் ஆசிரியர்களுக்கான நெட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் வலியுறுத்தினர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி கரூரில் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் அரூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆண்டுக்குள் இந்தியன் வங்கியின் மொத்த வணிகத்தை 35 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அதன் நிர்வாக இயக்குநரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான வினோத்குமார் தெரிவித்துள்ளார். சேலத்தில் புனரமைக்கப்பட்ட இந்தியன் வங்கியின் புதிய பிரதான கிளையை அவர் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வினோத்குமார், தற்போது இந்தியன் வங்கி 15 லட்சம் கோடி ரூபாய் வணிகம் செய்து வருவதாகவும், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட நவீன சேவைகள் மூலம் வாடிக்கையாளர் வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாரைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளர் தம்பதியரின் 1.5 வயது குழந்தைக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக சுமார் 30 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் மூணாறு மக்கள் மனித நேயத்துடன் கைகோர்த்துள்ளனர். மூணாறு மனிதநேய அறக்கட்டளை மற்றும் டூரிஸ்ட் கைடு அசோசியேஷன் இணைந்து நடத்திய நிதி திரட்டு முயற்சியில் தோட்ட தொழிலாளர்கள், வியாபாரிகள், வாகன ஓட்டுநர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பங்கேற்று 24 மணி நேரத்தில் மட்டும் 10,27,584 ரூபாய் நிதி திரட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஆத்துப்பாக்கம் பகுதியில் 2 அரசு பேருந்துகள் மீது பள்ளி மாணவர்கள் கல்வீசி கண்ணாடிகளை உடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. படிக்கட்டில் பயணம் செய்த மாணவர்களை உள்ளே செல்லுமாறு பேருந்து நடத்துனர் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பேருந்தில் இருந்து இறங்கிய மாணவர்கள் தாங்கள் பயணித்த பேருந்து மற்றும் அந்த வழியாக வந்த மற்றொரு அரசு பேருந்து மீது கற்களை வீசி கண்ணாடிகளை உடைத்துள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட மாணவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல்லில் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை ஒரே நாளில் 30 காசுகள் குறைக்கப்பட்டு ஒரு முட்டையின் விலை 6 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது. கடந்த ஒரு மாதமாக 6 ரூபாய் 80 காசுகள் என்ற வரலாறு காணாத உச்ச விலையில் விற்பனையான முட்டை கடந்த 6 நாட்களில் மட்டும் மொத்தம் 80 காசுகள் குறைந்துள்ளது. மற்ற மண்டலங்களில் விலை குறைவு, உற்பத்தி அதிகரிப்பு, ஆடி மாதம் காரணமாக நுகர்வு குறைந்தது உள்ளிட்ட காரணங்களால் இந்த விலைச்சரிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி மாத பௌர்ணமியையொட்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் தங்க தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. தங்கத்தேர் உற்சவத்தையொட்டி காமாட்சியம்மன் நீல நிற பட்டுடுத்தி தங்க கிரீடங்கள், திருவாபரணங்கள் பூண்டு லட்சுமி, சரஸ்வதி தேவிகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து திரளான பக்தர்கள் தங்கத்தேரினை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை கொட்டிவாக்கத்தில் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். கொட்டிவாக்கம், களத்துமேடு, சுவாமிநாதன் நகர் உள்ளிட்ட இடங்களில் நேற்று காலை முதல் தொடர் மின்வெட்டு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவலர்கள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மின் விநியோகத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே வெளிமாவட்டத்தில் இருந்து உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 260 நெல் மூட்டைகளை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து நெல் மூட்டைகள் கொண்டுவரப்பட்ட லாரியை சோதனை செய்தபோது அவை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்ய முயன்றது தெரியவந்தது. பறிமுதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் அரசு நவீன அரிசி ஆலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோகிணி திரையரங்கில் சென்னை மாநகராட்சியின் 200 தூய்மைப் பணியாளர்களுக்காக ஜனநாயகன் திரைப்படத்தின் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. இதில் அமைச்சர் ஸ்ரீநாத், பொன்னேரி மற்றும் அண்ணாநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களோடு இணைந்து திரைப்படத்தை பார்த்தனர். எங்களை ஒரு மதிப்பா மதிச்சு எங்களை கூப்பிடுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஐயா பார்க்கணும், அதுக்கோசம் ரொம்ப மும்முரமா இருந்துட்டு வந்துட்டோம். எங்கள் ஃப்ரெண்டும் கூட ஜாலியாக இருந்துக்கிறோம். இது வரைக்கும் எங்க நாங்க போனதில்லை, எந்த இதுவும் கிடையாது. இப்போ வந்திருக்கிறோம் நாங்க அவர் கூட பார்க்கறதுக்கு படம். திருவண்ணாமலையில் தீபாவளி சீட்டு நடத்தி 21 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தம்பதி கைது செய்யப்பட்டனர். பொன்னுசாமி நகரை சேர்ந்த சக்திவேல் சத்யா தம்பதியிடம் இந்திரா என்பவர் உள்பட 76 பேர் தீபாவளி சீட்டில் இணைந்துள்ளனர். மேலும் சத்யாவுடன் சேர்ந்து தொழில் தொடங்க 10 லட்சம் ரூபாயை ரொக்கமாக இந்திரா கொடுத்ததாக தெரிகிறது. இந்நிலையில் சீட்டு தொகை 10,87,200 ரூபாய் மற்றும் தொழில் தொடங்குவதாக பெற்ற 10 லட்சம் ஆகியவற்றை திருப்பித் தராமல் சத்யா காலம் தாழ்த்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் மோசடி நடந்ததை உறுதி செய்து தம்பதியை கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே அருளானந்தபுரம் புனித அன்னம்மாள் ஆலயத்தில் 161வது ஆண்டு திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக அன்னதான விழா நடைபெற்றது. கடந்த ஆண்டுகளில் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் அரிசி, காய்கறி, மளிகை பொருட்கள், ஆடு, கோழி உள்ளிட்டவற்றை காணிக்கையாக வழங்கினர். 200க்கும் மேற்பட்டோர் வைகை ஆற்றிலிருந்து சமையலுக்கு தேவையான தண்ணீரை சுமந்து வந்தனர். அதன் பின்னர் நடந்த அன்னதானத்தில் மும்மதங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. பொன்னமராவதியில் ஆடித்தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அழகிய நாச்சியம்மன் கோவிலில் ஆடி தேரோட்ட விழா விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகளுக்கு பிறகு அம்மன் தேரில் எழுந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த தேர் தேரடியில் நிலையை அடைந்தது. நீலகிரி மாவட்டம் தேவாலா வாழவயல் பகுதியில் குடியிருப்புக்குள் நுழைந்த யானை வீட்டின் முன்பு நின்றதால் குடும்பத்தினர் அச்சமடைந்தனர். பலாப்பழத்தை பறிக்க முயன்ற யானை வீட்டின் முன்பு கட்டப்பட்டிருந்த தார்பாலினை இழுத்து சேதப்படுத்தியது. டார்ச் லைட் அடித்தும் கூச்சலிட்டும் யானை அங்கிருந்து நகராததால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. யானையை வனப்பகுதிக்குள் அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சினிமா நிகழ்ச்சிகளுக்கு கூட்டம் வருவது பெரிய விஷயம் இல்லை என்றும் இரத்த தானம் போன்ற உயரிய நோக்கத்திற்காக அதிகம் பேர் கூடுவது பெருமை அளிப்பதாகவும் நடிகர் தனுஷின் சகோதரி கார்த்திகா தேவி தெரிவித்தார். நடிகர் தனுஷின் பிறந்தநாளையொட்டி கும்மிடிப்பூண்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இப்படி ஒரு ஸ்டாருக்கு நாங்கள் ஃபேன் அப்படின்னு ஃபேன்ஸ் தான் பெருமையாக சொல்லிப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஃபேன்ஸும் நீங்கள் இன்னைக்கு செய்ய போகிற செயலும் என் தம்பி இவங்களுடைய தலைவன் நான் அவன் பெருமையா சொல்லிக்குவான். இனிமே கோவை ஆராஸ்புரம் பகுதியில் உள்ள சர்வதேச ஹாக்கி மைதானத்தில் 16 வயதிற்குட்பட்டோருக்கான 16வது தேசிய ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் தொடங்கின. முதல் நாள் போட்டிகள் அசாம், தெலுங்கானா, பீகார், ஆந்திரா அணிகள் மோதிய நிலையில் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இறுதிப் போட்டி ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. புலிகளை பாதுகாப்பதன் மூலம் அதனை சார்ந்துள்ள உயிரினங்களும் வாழும் என்று முதுமலை புலிகள் காப்பக துணை இயக்குநர் கணேசன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் புலிகளின் எதிர்காலத்தை பாதுகாத்தல் என்ற தலைப்பில் இன்று தேசிய புலிகள் தினம் கொண்டாடப்படுவதாகவும் கூறினார். ஒவ்வொரு டைகர் ரிசர்வ்ல ஒரு முக்கியமான பழங்குடி மக்களோட பங்கு இருக்கும். அதனால இந்த டைகர் டேஸில் டைகரை நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு அந்த பழங்குடி மக்களையும் நம்ம நினைச்சு அவங்கள நம்ம பாதுகாக்கணும். எப்படி மலைவாழ் மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ
அதே அளவு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம டைகரை பாதுகாக்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. இதில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளனர். கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் முக்கிய அரசியல் முடிவுகள் தொடர்பாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாஸ் மீண்டும் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதுக்குழு கூட்டத்திற்கான முன்னேற்பாடு பணிகள் மாமல்லபுரத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கொடைக்கானல் மலைப்பகுதியில் காணாமல் போன கடை உரிமையாளர் நீர்த்தேக்கத்தில் சடலமாக மீட்கப்பட்டார். செல்லபுரத்தை சேர்ந்த கடை உரிமையாளர் பாண்டியராஜன் நேற்று முன்தினம் காணாமல் போனார். அவரை குடும்பத்தினர் தேடி வந்தனர். இந்நிலையில் சந்தேகத்தின் பேரில் அப்பகுதியில் உள்ள நீர்த்தேக்கத்தில் இருந்த தண்ணீரை வெளியேற்றி தேடியதில் மண்ணில் புதைந்த நிலையில் பாண்டியராஜன் சடலமாக மீட்கப்பட்டார். அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பவுஞ்சிப்பட்டு ஏரியில் வண்டல் மண் அள்ளப்படுவதை எதிர்த்து இளைஞர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏரி மற்றும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய அவர்கள் அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என அதிருப்தியை வெளிப்படுத்தினர். மண் அள்ளுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். எங்கள் ஏரியிலிருந்து விவசாய நிலங்களுக்கு மண்ணடிக்க அனுமதி வழங்கப்படக்கூடாது. யாராவது அனுமதி அளிக்கப்பட்டால் இந்த போராட்டம் தொடரும் எனவும் தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நீக்கி அரசாணை எண் 123 திருத்தி புதிய அரசாணை வெளியிட வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தினர் தேனி, பெரம்பலூர், கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாதாந்திர சந்தா உயர்வை திரும்பப் பெறவும், அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் காசில்லா மருத்துவ சிகிச்சையை உறுதி செய்யவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தனியார் மருத்துவமனைகள் ஓய்வூதியதாரர்களிடம் முன்பணம் வசூலிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தின் போது கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் நாமல்பேட்டையில் உள்ள நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு உண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. இதில் 1,29,325 ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் போதை மாத்திரை மற்றும் போதை ஊசி விற்பனையில் ஈடுபட்டதாக 2 சிறார்கள் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அடர்ந்த முள்காட்டில் வைத்து போதைப் பொருட்கள் விற்பனை செய்த லட்சுமணன் மற்றும் சதீஷ்குமார் ஆகியோரை காவலர்கள் விரட்டி பிடித்தனர். விசாரணையில் மேலும் சிலரின் தொடர்பு வெளிச்சத்திற்கு வந்தது. இதனையடுத்து 2 சிறார்கள் உட்பட மொத்தம் 7 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1000க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகள் மற்றும் போதை ஊசிகளை பறிமுதல் செய்தனர். விருதுநகர் பேராலி சாலையில் உள்ள பஞ்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. அல்லம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவருக்கு சொந்தமான இந்த பஞ்சாலையில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது பணியில் இருந்த தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேறினர். இதனால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தகவலறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் மற்றும் பஞ்சு பொதிகள் எரிந்து சேதமடைந்தன. அறந்தாங்கி அருகே முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கீரமங்கலம் முத்துமாரியம்மன் கோயிலில் தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் முத்துமாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தி முழக்கத்துடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தேரோட்ட திருவிழாவில் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் பாம்பன் பாலத்தில் காரின் கதவுகளில் ஆபத்தாக அமர்ந்து சென்ற இளைஞர்கள் சக ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய காரை போலீசார் பறிமுதல் செய்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே வடமாநில இளைஞரிடம் முகவரி கேட்பது போல் நடித்து செல்போன் பறித்துச் சென்ற இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். டவுனில் தங்கி வரும் ராஜஸ்தானை சேர்ந்த தர்மேந்திரா என்பவர் கடந்த ஞாயிறன்று வண்ணாரப்பேட்டைக்கு சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் அவரது செல்போனை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினர். தர்மேந்திரா அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை கண்டறிந்தனர். இதன்படி ஈரோட்டை சேர்ந்த மணிகண்டன் மற்றும் உள்ளூரில் வசிக்கும் பார்த்திபன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மின்வாரிய ஊழியர் சந்தேகத்திற்குரிய வகையில் உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கல்லட்டி கிராமத்தை சேர்ந்த ராகவன் என்பவர் உதகை புறநகர் பகுதியில் மின்வாரிய ஊழியராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் உதகைக்கு செல்லும் மலைப்பாதை ஓரத்தில் முகம் சிதைந்த நிலையில் ராகவன் இறந்து கிடந்தார். அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவரது உடல் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இறப்புக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே தங்கையை பள்ளிக்கு இருசக்கர வாகனத்தில் கொண்டுவிடச் சென்ற விபத்தில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிலட்டூர் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் அகல்யாவை அவரது பெரியப்பா மகனான வீரபாண்டியன் பள்ளிக்கு இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றார். அப்போது எதிரே வந்த சரக்கு வாகனம் மோதியதில் இருவரும் படுகாயமடைந்தனர். இதையடுத்து அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வீரபாண்டியன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். படுகாயமடைந்த பள்ளி மாணவி அகல்யா மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வினாத்தாள் கசிவுக்கு எதிராக டெல்லியில் போராடிய மாணவர்கள் மீது தடியடி நடத்தியதை கண்டித்து கரூரில் காங்கிரசார் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், வினாத்தாள் கசிவு தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்த வேண்டும், போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் செயல்பட்டு வந்த ஆவின் பாலகத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மாலை நேரத்தில் ஆவின் பாலகத்தில் கரும்புகையோடு தீப்பிடித்ததை கண்ட அப்பகுதி மக்கள் தகவல் அளித்ததை தொடர்ந்து பெரம்பலூர் தீயணைப்பு நிலைய வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். மேலும் தீ பரவாமல் கட்டுப்படுத்தினர். முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவே தீ விபத்திற்கான காரணம் என்று தெரியவந்துள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அரசு பேருந்தும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் உயிரிழந்தார். மேலூர் தாலுகாவைச் சேர்ந்த சோலை கேரளாவில் சுற்றுலா முடித்து சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது திருமங்கலம் ராஜபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் புதுப்பட்டி பாலம் அருகே எதிரே வந்த அரசு பேருந்துடன் மோதியதாக கூறப்படுகிறது. விபத்தில் இருசக்கர வாகனம் பேருந்தில் சிக்கி சுமார் 50 அடி தூரம் இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் சோலை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கோயம்பேடு பகுதியில் மனைவியை கத்தியால் தாக்கி கணவருக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கோயம்பேடு கேம்ஸ் வில்லேஜ் பகுதியைச் சேர்ந்த சர்மிளாவுக்கும் அவரது கணவர் செல்வமுத்துக்குமரன் என்பவருக்கும் இடையே கடந்த 2021ஆம் ஆண்டு தகராறு ஏற்பட்டு காய்கறி வெட்டும் கத்தியால் மனைவியை தாக்கியுள்ளார். வழக்கு பதிவு செய்து செல்வமுத்துக்குமரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கின் விசாரணை அல்லிகுளம் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் 3 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தனர்.